வணக்கம். திரையரங்கம். மன சங்கர வரப்பிரசாத் காரு. இது ஒரு தெலுங்கு திரைப்படம். இந்த தெலுங்கு திரைப்படத்தினுடைய கதாநாயகன் சிரஞ்சீவி. இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகி நயன்தாரா. இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பவர் அனில் ரவிபுடி. சங்கர வரப்பிரசாத் அப்படின்ற கதாபாத்திரத்தில் சிரஞ்சீவி வர்றாரு. அவர் தேசிய பாதுகாப்பு படை அதிகாரி. அப்படி இருந்தால் கூட அவருக்கும் அவருடைய மனைவி சசிரேகா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நயன்தாரா, இவங்க 2 பேருக்கு இடையில் கருத்து வேறுபாடு உண்டாகி கணவன்கிட்டருந்து பிரிஞ்சு போய் அந்த மனைவி அவங்க அப்பா வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு படைத்த கோடிகளில் மிதக்கக்கூடிய மனிதர் சச்சின் கெடேக்கர். அவர் தான் அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. நயன்தாரா தன்னுடைய 2 குழந்தைகளையும், ஒரு பையன் பொண்ணு 2 பேரையும் தன்னுடைய அழைச்சிட்டு போய் அங்கே இருக்காங்க. அதனால் நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு அப்படின்ற அந்த பதவியில் இருந்தால் கூட சிரஞ்சீவியை பொறுத்தளவில் மனைவியை பிரிந்து பசங்களை பிரிஞ்சு அப்படின்ற அந்த கவலை இருக்குல்லையா, அந்த கவலையில் இருக்கார். அவருக்கு அம்மா ஜரீனா வகாப். மீண்டும் எப்படியாவது மனைவிட்ட சேர்ந்துடணும், குழந்தைகள்கிட்ட சேர்ந்துடணும் அப்படின்றத மனசுக்குள்ளே நினச்சிட்டு அதுக்கு என்ன வழி அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணி பார்த்துட்ருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நயன்தாராவினுடைய அப்பா, சிரஞ்சீவியினுடைய மாமனார் இருக்கார்ல, அவருக்கு பல அச்சுறுத்தல்கள், மிரட்டல்கள் இதெல்லாம் வருது அப்படின்னு வரும்போது அவருக்கு தனிப்பட்ட முறையில் பாதுகாப்பு கொடுத்து அப்படின்ற ஒரு சூழல் உண்டாகி அந்த பாதுகாப்பு பணியை மேற்கொள்வதற்காக அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாரு சிரஞ்சீவி தன்னுடைய ஆட்களுடன். தன்னுடைய படையில் இருக்கக்கூடிய மனிதர்களுடன் அந்த வீட்டிற்கு சென்ற சிரஞ்சீவி படிப்படியாக கடுமையாக முயற்சி செய்து எப்படி நயன்தாராவினுடைய மனதை மாற்றி, நயன்தாராவினுடைய தந்தையின் மனதை மாற்றி அந்த குடும்பத்தை தன்னுடன் இணைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு, அதாவது மனைவியை தன்னுடன் இணைத்து குழந்தைகளும் தன்னுடன் சேரக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலையை படத்தினுடைய இறுதியில் உண்டாக்கி மீண்டும் தன் மனைவி குழந்தைகளுடன் சிரஞ்சீவி எப்படி சேர்கிறார், இணைகிறார். அருமையான குடும்ப கதை. அனில் ரவிபுடி இந்த அருமையான குடும்ப கதையை ஆக்ஷன் காட்சிகளும் படத்தில் இருந்தால் கூட மிகச்சிறந்த சுவாரஸ்யமான காட்சிகள் பலவற்றை அமைத்து நல்ல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி படம் பார்க்குறவங்க நினைக்கிற அளவுக்கு மிகவும் சிறப்பாக இந்த திரைப்படத்தை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை பாராட்டக்கூடிய அளவிற்கு இயக்கி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஆக்ஷன் திரைப்படங்களில் அதிகமாக நடித்திருக்கக்கூடிய சிரஞ்சீவி காமெடி கலந்த சுவாரஸ்யமான காட்சிகளை கொண்ட இந்த அருமையான கதாபாத்திரத்திற்கு மிக சிறப்பாக உயிரூட்டி இந்த கதாபாத்திரத்திற்கு பெருமையை உண்டாக்கி இருக்கிறார். சிரஞ்சீவி வரக்கூடிய அனைத்து காட்சிகளும் படத்தில் ரசிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கின்றன. சிரஞ்சீவியின் மனைவியாக வரக்கூடிய நயன்தாரா அந்த சசிரேகா என்ற கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு கேஷுவலாக நடித்து பெருமையை சேர்க்க வேண்டுமோ அதை நன்கு செய்திருக்கிறார். நயன்தாராவின் தந்தையாக வரக்கூடிய சச்சின் கெடேக்கர் அந்த கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய மிடுக்கான நடிப்பை வெளிப்படுத்தி நம்முடைய பாராட்டுக்களை பெறுகிறார். சிரஞ்சீவியின் தாயாக ஜரீனா வகாப் மிகவும் சிறப்பாக நடித்திருக்கிறார். அமைச்சராக வரக்கூடிய சரத் சக்சேனா பாராட்டும் வகையில் தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். படத்தினுடைய பிற்பகுதியில் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு, ஆனந்தம் அடையக்கூடிய அளவிற்கு ஒரு கதாபாத்திரம் உள்ளே நுழைக்கப்படுகிறது. வெங்கி நாயுடு அப்படின்றது அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர். அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் பிரபல தெலுங்கு பட நட்சத்திரமான வெங்கடேஷ். சிரஞ்சீவியும் வெங்கடேஷும் இணைந்து நடிக்கக்கூடிய முதல் திரைப்படம் இது. வெங்கடேஷ் உள்ள நுழைஞ்ச உடனே படத்தில் அருமையான கலகலப்பு உண்டாகிறது. சிரஞ்சீவியும் வெங்கடேஷும் 2 பேரும் இணைஞ்சி பின்னாடி வரக்கூடிய காட்சிகளை எந்த அளவிற்கு ஆகா ஓஹோ என்று பாராட்டக்கூடிய அளவிற்கு நகர்த்துகிறார்கள் அப்படின்றத அந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். 2 பேரும் வரக்கூடிய காட்சிகள் இருக்குது பாருங்கள், எக்ஸ்ட்ரானரி ஏ1 இருக்கும். படம் பார்க்கும்போதே நமக்கே என்ன அருமையான காம்பினேஷன் இந்த 2 பேரும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே பாராட்டுற அளவுக்கு அந்த இருவருடைய மிகச்சிறந்த நடிப்பு திறமை படத்தில் இருக்கிறது. 2 பேரும் கலந்துக்கிட்டு ஆடக்கூடிய பாடல் காட்சிகள் இருக்கின்றன. அதே மாதிரி இருவரும் கலந்து கொண்டு தங்களுடைய சண்டை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய சண்டை காட்சிகளும் இருக்கின்றன.
அந்த பாடல் காட்சிகளிலும் சரி, சண்டை காட்சிகளிலும் சரி, சிரஞ்சீவியும் வெங்கடேஷும் ஆழமான தனித்துவ முத்திரைகளை படத்தினுடைய இறுதி காட்சி வரை பதித்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்திற்கு சிரஞ்சீவி எந்த அளவிற்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டோ, நயன்தாரா எந்த அளவிற்கு ப்ளஸ் பாயிண்டோ, அதே போல வெங்கடேஷ் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்று தான் வரக்கூடிய காட்சிகள் அனைத்திலும் நிரூபித்திருக்கிறார். பீம்ஸ் செசிரோ லியோ இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். இவர் இசையமைத்திருக்கக்கூடிய பாடல்கள் அனைத்தும் மக்களால் விரும்பி ரசிக்கப்படுகின்றன. அதிலிருந்தே இவருடைய இசை திறமை எந்த அளவிற்கு மக்களுக்கு பிடித்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். படத்தினுடைய பின்னணி இசையையும் இவர் பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு அமைத்திருக்கிறார். அனில் ரவிபுடி கலகலப்பான ஒரு அருமையான குடும்ப கதையாக இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். அதற்காகவே தனிப்பட்ட முறையில் அவரை நான் முழு மனதுடன் பாராட்டுகிறேன். சிரஞ்சீவி, நயன்தாரா, வெங்கடேஷ் நடித்திருக்கக்கூடிய மனசங்கர வரப்பிரசாத் காரு என்ற தெலுங்கு திரைப்படத்தை கட்டாயம் ஒரு முறை பாருங்கள். கலகலப்பான சுவாரஸ்யமான காட்சிகளை கொண்ட திரைப்படம் என்ற கருத்து இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு உண்டாகும்.